வாங்க, இன்னைக்கு நாம ஒரு ரொம்ப முக்கியமான விஷயத்த பத்தி பார்க்க போறோம். அதுவும் மதிக்கப்படும் அகத்திய மாமுனிவர் குறிப்பா குழந்தைகளோட ஆரோக்கியத்துக்காக சொன்ன ஒரு பழங்கால ஞானம். இது வெறும் வைத்திய குறிப்பு மட்டும் இல்ல, எதிர்காலத்தையே கணிச்ச ஒரு ஆழமான பார்வைன்னு கூட சொல்லலாம். பாருங்க, எல்லாமே இந்த ஒரு தீர்க்க தரிசனத்துல இருந்து தான் தொடங்குது. பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே அகத்தியர் வரப்போற காலத்துல நாம ஒரு பெரிய சவாலை சந்திக்க போறோம்னு கணிச்சிருக்கார். அது என்னன்னு கொஞ்சம் விரிவாக பாப்போமா? அதாவது அவர் அப்போ இருந்த நிலைமைய மட்டும் சொல்லல. இல்ல, அவரோட பார்வை பல தலைமுறைகளை தாண்டி இருந்துச்சு. நாம இதுக்கு முன்னாடி பாத்திராத புது புது நோய்கள் எல்லாம் மனித குலத்தை தாக்கும்னு அவர் அப்பவே எச்சரிச்சிருக்கார். யோசிச்சு பாருங்க, எப்பேற்பட்ட ஒரு ஞான பார்வை. சரி, இப்படி ஒரு தீர்க்க தரிசனத்தை கேட்டா அடுத்து என்ன தோணும்? இதுக்கு என்னதான் தீர்வுன்னு தானே கேட்போம். அதேதான் அன்னைக்கும் நடந்துச்சு. மக்கள் அந்த மாபெரும் முனிவர்கிட்ட ஒரு தீர்வுக்காக போனாங்க. கேள்வி ரொம்ப நேரடியானது, ஆனா ரொம்ப ஆழமானது. இந்த மாதிரி புது நோய்கள் வரும்போது நம்ம வீட்ல இருக்கிற குழந்தைங்கள, அதாவது ரொம்ப மென்மையானவங்கள எப்படி பாதுகாக்கிறது, அவங்களுக்கு என்ன மருந்து கொடுக்கறது, இதுதான் அந்த குரு முன்னாடி வைக்கப்பட்ட முக்கியமான கேள்வி. அப்போ அந்த மாமுனிவர் என்ன பதில் சொல்லியிருப்பார் நினைக்கிறீங்க? அவர் சொன்ன பதில் நம்ம எல்லாரையும் ஆச்சரியப்பட வைக்கும். ஏன்னா அது ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு தீர்வு. நம்ம வீட்டு அஞ்சரப்பெட்டியில் இருக்கிற பொருட்களை வச்சே செய்யக்கூடிய ஒரு பரிகாரம். அந்த சூத்திரத்தோட முதல் மூலப்பொருள் வேற எதுவும் இல்ல, மிளகு. நம்ம சமையலறையில இருக்கிற அந்த கருப்பு தங்கம்தான். சித்த மருத்துவத்துல இதுக்கு ஒரு தனி இடமே இருக்கு. செரிமானத்துக்கும் நோய் எதிர்ப்பு சக்திக்கும் இது ரொம்ப நல்லது. அடுத்தது சீரகம். அதோட பேரை கேட்டாலே உங்களுக்கு புரியுமே. சீர் அகம், அதாவது உடம்போட உள் உறுப்புகளை சீராக்குற தன்மை அதுக்கு இருக்கு. இதுவும் நம்ம சமையலறையில எப்பவும் இருக்கிற ஒரு பொருள் தான். இப்போ இந்த சூத்திரத்தோட அடிப்படை பால். ஆனா இங்க ஒரு முக்கியமான விஷயத்த நீங்க கவனிக்கணும். அகத்தியர் வெறும் பால்னு சொல்லல, நல்ல பால் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்றாரு. இதுல இருந்தே தெரியுது பொருளோட தரம் எவ்வளவு முக்கியம்னு அவர் நினைச்சிருக்காரு. கடைசியா இந்த கலவையோட ஹீரோ மஞ்சள். ஒரு சிறந்த கிருமிநாசினி, மருத்துவ பொக்கிஷோன்னு மஞ்சளை பத்தி சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த சூத்திரத்துக்கு உண்மையான வலிமையை கொடுக்கறதே இந்த மஞ்சள் தான். இதுதான் அந்த முனிவர் கொடுத்த வாக்குறுதி. இதுல நாம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இது நோய் வந்ததுக்கு அப்புறம் கொடுக்கற மருந்து இல்ல. இத தினமும் ஒரு தடுப்பு நடவடிக்கை மாதிரி கொடுத்துட்டு வந்தா உடம்புல எந்த குறையும் வராதுங்கிறது தான் விஷயம். சரி, இந்த பொருட்கள் எல்லாம் இருக்கு. ஆனா இதை எப்படி ஒரு சக்தி வாய்ந்த மருந்தா மாத்துறது? அகத்தியர் சொன்ன செய்முறை இருக்கு. அது இதை விட இன்னும் எளிமையானது. வாங்க அதையும் பாத்துரலாம். செய்முறை ரொம்ப ரொம்ப சிம்பிள். பாருங்க, நல்ல தரமான பால் எடுத்துக்கோங்க. அதுல கொஞ்சமா மிளகையும் சீரகத்தையும் போட்டு நல்லா கொதிக்க வைங்க. பால் கொதிச்சதும் கடைசியா ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் சேர்த்து இதமான சூட்ல குழந்தைங்களுக்கு தினமும் கொடுத்துட்டு வாங்க. அவ்வளவுதான். இந்த 5 எளிய படிகள் மூலமா அந்த பழங்கால ஞானம் நம்ம வீட்டுக்கே வந்துடுது. கடைசியா இந்த ஞானம் ஒரு நேரடியான அறிவுறுத்தலோட முடியுது. இது வெறும் ஒரு யோசனை இல்ல, இது ஒரு கட்டளைனே சொல்லலாம். குருவோட வார்த்தையை நம்பி இந்த எளிய பரிகாரத்தை தயார் செஞ்சு நம்ம குழந்தைகள் எல்லாருக்கும் கொடுக்கணுங்கிறது தான் இதோட நோக்கம். இப்போ நம்ம முன்னாடி ஒரு முக்கியமான கேள்வி நிக்குது. நம்மளோட இன்றைய நவீன கால சவால்களுக்கு இந்த மாதிரி பழங்காலத்து ஞானம் எல்லாம் ஒரு தீர்வா இருக்க முடியுமா? இந்த கேள்வியோட இந்த ஆய்வை நாம நிறைவு செய்றோம். நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? சிந்திச்சு பாருங்க.